பவச ரர 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 ர ரிகண பவச ரிரி 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 பிண பவ சரவண வீரா நமோ நம டி பவ சரவண நிர நிர நிரன வசர ஹன பவர்க ரர ரர முருகா முருகா எனவே நிகழ்வது அனைத்தும் விதியின் விளையாட்டென்பதை புரிந்து கொள். இந்நிலையை நான் நினைத்தாலும் மாற்ற இயலாது. ஏனென்றால் நானும் அதற்கு கட்டுப்பட்டவன்தான். இவை ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட உலக நியதிகள். இவ்வாறே இது நடந்தாக வேண்டும். அதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அதனால் காலம் கனியும் வரை நிகழ்வதை அமைதியாக பார். அண்ணா, இனி அந்த சிவகுமாரனை பற்றிய சிந்தனையை விட்டுவிடுங்கள். அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். பச்சை குழந்தையை வெட்டி கொன்றவர் என்ற பழிக்கு நீங்கள் ஆளாக வேண்டிய அவசியமில்லை. நான் சென்று தந்திரமாக அந்த குழந்தையை கொன்றுவிட்டு வருகிறேன். அதுதான் உன் விருப்பம் என்றால் அப்படியே செய் அஜமுகி. என் தங்கை அஜமுகியின் சிறப்பே இவளுடைய கபட நாடகம்தான். குழந்தையாய் பிறந்துள்ள சிவபுத்திரன் யாருடைய பொறுப்பில் இருந்தாலும் யாரை எப்படி ஏமாற்றி அந்த சிசுவின் உயிரை பறிக்க வேண்டும் என்று என் தங்கை அஜமுகிக்கு நன்றாக தெரியும். என்ன சிங்கமுக அண்ணா, நான் கூறுவது சரிதானே? தாங்கள் எதை செய்தாலும் சிந்தித்து செயலாற்றுங்கள். அண்ணா, அசுர குலத்திற்கு உரிய மாயங்கள் அனைத்தையும் கற்றவள் நான். நம் அன்னை அவைகளை எனக்கு செவ்வனே கற்றுத்தந்தார். உங்களுக்காக இதை செய்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நாளை காலை கிழக்கில்லாதவன் உதிக்கும் நேரத்தில் அந்த சிவபுத்திரனின் கதை முடிந்ததெனும் செய்தி தங்களின் செவிகளை எட்டும். கண்களை திறந்து அம்மா என்று கூறு. அம்மா, எங்கே சொல் பார்க்கலாம். அம்மா கூறு. கூறடா. இவளின் அவசரத்தை பார்த்தாயா? குழந்தை இப்பொழுதே அம்மா என்று அழைக்க வேண்டுகிறாள். இவனது மழலையை கேட்க ஆசையாக உள்ளது. ஒரு சந்தேகம். நாம் இவ்விடம் வந்து வாழ துவங்கிய காலம் முதல் சந்தியா பூஜையை தவறாமல் செய்து வருகிறோம். இப்பொழுதும் செய்ய வேண்டுமா? நிச்சயம் செய்ய வேண்டும். வாருங்கள், நாம் சென்று மலர்களை பறித்து வருவோம். அனைவரும் ஒரே நேரத்தில் சென்றால் குழந்தைகளை யார் பார்த்துக் கொள்வார்கள்? அதுவும் சரிதான். யாரேனும் இருக்கத்தான் வேண்டும். ஒன்று செய்வோம். மூவர் இவ்விடமிருந்து குழந்தைகளை பார்த்துக் கொள்வோம். மற்ற மூவர் வெளியில் சென்று மலர்களை பறித்து வரட்டும். அதுவும் நல்ல யோசனையே. அவ்வாறே ஆகட்டும்.
குழந்தையை வளர்க்கும் பொறுப்பை ஏற்ற நாள் முதல் மனம் மிகவும் பரபரப்பாக இருக்கிறது. ஆனால் நாம் நம் கடமையை செவ்வனே ஆற்றுகிறோமா என்ற சந்தேகமும் உள்ளத்தில் இருக்கிறது. ஏன் அவ்வாறு கூறுகிறாய்? ஒரு குழந்தையை எவ்வாறு வளர்க்க வேண்டும் என்ற அனுபவம் நமக்கில்லை. அதை பற்றி எடுத்துரைக்கவும் யாரும் இல்லையே. என்ன செய்வது? நாமோ இவ்வனத்தில் இருக்கிறோம். இதுவே ஒரு நகரமாகவோ அல்லது கிராமமாகவோ இருந்தால் அனுபவம் உள்ளவர்களிடம் அறிந்து கொள்ளலாம். இந்த வனத்திற்கு வந்து யார் எடுத்துரைப்பார்கள்? சரி, நாம் புறப்படலாம். ஓஹோ, இந்த வீரமங்கைகள் தான் அந்த குழந்தையை பாதுகாக்க நியமிக்கப்பட்டவர்களா? அதுதான் சிவபுத்திரனா? இவர்களை பின்தொடர வேண்டும். மகாதேவா, மகாதேவா, நான் இன்னும் எவ்வளவு காலம் வாழ வேண்டுமோ தெரியவில்லையே. இந்த வயதான காலத்தில் என்னை ஏன் இன்னும் அழைக்காமல் இருக்கின்றாய்? என் மகன் என்றோ என்னை நீங்கி சென்று விட்டான். நான் ஆதரவற்றவளாகி விட்டேன். ஏதோ ஒரு குரல் கேட்கிறதே, அது உனக்கும் கேட்டதா? ஒரு ஆண் குழந்தையை என் மடியில் கிடத்திவிட்டு அவன் சென்று விட்டானே. ஆம், நன்றாக கேட்கிறது. எங்கோ ஒரு பாட்டி தனக்குள் புலம்புவது போல் தெரிகிறது. இந்த காட்டில் நம்மை தவிர யாரும் இல்லை. எனில் யாராக இருக்கும்? வா, சென்று பார்க்கலாம். இந்த வயதில் பாட்டி, நான் எப்படி பாட்டி, அந்த குழந்தையை காப்பாற்றுவேன்? பாட்டி, 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 சற்று நில்லுங்கள். பாட்டி, எங்களை பாருங்கள். யாரம்மா நீங்கள்? இந்த காட்டில் என்ன செய்கிறீர்கள்? இக்கேள்வியை நாங்கள் அல்லவா உங்களிடம் கேட்க வேண்டும். நாங்கள் இங்கு நீண்ட காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் எவ்வாறு இங்கு வந்தீர்கள்? இப்போது நான் வாழ்வது என் பேரனுக்காகத்தான் அம்மா. என் வயதை நினைத்து யாரும் எனக்கு வேலை கொடுப்பதில்லை. அதனால் நான் பசித்திருக்கும் என் பேரனுக்காக சில பழங்களை தேடி வந்தேன். ஆம், உங்களுக்கு தெரிந்த வேலை என்ன? குழந்தைகளை நன்றாக பார்த்து கொள்வேன். அவர்கள் ஆரோக்கியமாக வளர என்னென்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு நன்றாக தெரியும்.
மிகவும் நல்லதாக போயிற்று. நாங்கள் உங்களுக்கு வேலை தருகிறோம். குழந்தையை பார்த்துக் கொள்ளுங்கள். ஆமாம், உங்கள் பெயர் என்ன? என் பெயர் மாரியம்மா. ஓஹோ, நல்ல பெயர். இதென்ன விபரீதம் குருதேவா? சிவகுமாரர் இருக்கும் இடத்திற்கு அந்த அஜமுகியே வந்துவிட்டாளே. அவர்களும் குழந்தையின் பொறுப்பை அவளிடம் தந்து விட்டார்களே. இது அறியாமல் ஈசன் தியானத்தில் ஆழ்ந்து விட்டார். நாம் சென்று இங்கு நடப்பதை அவரிடம் கூற வேண்டும். சரி, வாருங்கள், புறப்படுவோம். நில்லுங்கள். இங்கே நிகழ்வது யாதென்று நீங்கள் கூறிதான் ஈசன் அறிய வேண்டுமா? தியானத்தில் இருக்கும் அவரை எழுப்பி அவரின் கோபத்திற்கு ஆளாகப் போகிறீர்களா? தேவர்களை காப்பதற்காக தோன்றியவர் சிவகுமாரன். அவருக்கு இவ்வாறு ஒரு கதி நேரும் போது எங்களால் எப்படி அமைதியாக இருக்க முடியும் குருதேவா? மைந்தனை பற்றி தந்தையிடம் கூறுவதால் அவர் எவ்வாறு கோபம் கொள்வார்? எங்கும் நிறைந்தவராய் எல்லாம் அறிந்தவராய் உள்ள ஈசனுக்கு இதுவும் தெரியும். அவரே அமைதியாக இருக்கிறார் என்றால் நாம் பதற வேண்டிய அவசியமில்லை. தேவகுரு கூறுவது சரியே. ஏற்கனவே அன்னை பார்வதி தேவியின் சாபத்திற்கு ஆளானோம். இப்போது ஈசன் கோபத்திற்கு ஆளாக கூடாது. என் ராசாத்திகளே, நான் செய்த புண்ணியம்தான் உங்களை பார்த்தது. என் கிராமமோ வெகு தொலைவில் உள்ளது. வருவாய்க்கு வழி இல்லை. என் பேரனுக்கு பழம் பறித்து கொண்டு போகலாம் என்று வந்தால் எதுவும் கிடைக்கவில்லை. ஆனால் நீங்கள் கிடைத்து விட்டீர்கள். ஆஹா, இதுதான் நீங்கள் சொன்ன குழந்தையா? இவனைத்தான் நான் வளர்க்க வேண்டுமா? அடடா, குழந்தை என்ன அழகு! ஆமாம் பாட்டி, இனி இவன் உங்கள் பொறுப்பு. சொல்லிவிட்டீர்கள் அல்லவா? இனி இவனை என்னிடத்திலிருந்து நீங்கள் வாங்கவே முடியாது. பாட்டி, அந்த அளவிற்கு என்னிடம் குழந்தை ஒட்டிக்கொள்வான் என்று கூறுகிறேன். முதலில் குழந்தையை குளிப்பாட்ட வேண்டும். நல்லது, வாருங்கள் பாட்டி. பார்த்தீர்களா? அந்த அஜமுகி என்னவெல்லாம் பேசுகிறாள் என்று. இனி நீங்கள் குழந்தையை வாங்கவே முடியாதென்கிறாள். குழந்தையிடத்தில் வஞ்சத்தோடு உரையாடுகிறாள். ஏன் இப்படி பதட்டம் அடைகிறீர்கள்? அங்கு என்னதான் நிகழ்கிறது என்று பொறுத்திருந்து பாருங்கள். சிவகுமாரனுக்கு எந்த ஆபத்தும் நேராது. அவர் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்வார். இதுதான் உங்கள் ஆசிரமமா? ஆம் பாட்டி. குழந்தையை அங்கே நீராட்டலாம். கண்ணா, உன்னை தீர்த்து விடுகிறேன். என்ன? இல்லை, இவன் உடலில் நோய் ஏதும் இல்லாமல் தீர்த்து விடுகிறேன் என்றேன் அம்மா. ஓ, முதலில் நீரை காய்ச்ச வேண்டும். உடுத்த ஆடை எடுத்து வாருங்கள். நீ சென்று
எண்ணெய் எடுத்து வா. பாட்டி, ஏதேனும் தேவை என்றால் என்னை அழையுங்கள். நாங்கள் உள்ளே சென்று மற்ற வேலைகளை கவனிக்கின்றோம். நல்லது. நீங்கள் நிம்மதியாக நிதானமாக உங்கள் வேலையை கவனியுங்கள். நான் இக்குழந்தையை நீராட்டி எடுத்து வருகிறேன். அவ்வாறே ஆகட்டும் பாட்டி. சிவபுத்திரா, நான் உன்னை எங்கு அனுப்ப போகிறேன் தெரியுமா? என் அண்ணன் சூரபத்மனும் தாரகாசுரனும் உன்னை எங்கு அனுப்ப நினைத்தார்களோ அங்கு அங்கு யமலோகம் என்றால் என்னவென்று தெரியுமா? அவ்விடம் சென்று பார், அவ்விடம் சென்று பார், அவ்விடம் சென்று பார். என்ன இது? இது குழந்தையா? நெருப்பு பிழம்பா? நெருப்பு பிழம்பா? நெருப்பு பிழம்பா? விடமாட்டேன், விடமாட்டேன். கழுத்தை நெரித்து உன்னை கொன்று விடுவேன், உன்னை கொன்று விடுவேன். உன்னுடைய வெப்பத்தை குளிர வைத்து விடுவேன், குளிர வைத்து விடுவேன், குளிர வைத்து விடுவேன். பாட்டி, என்னம்மா? குழந்தைகள் ஏன் அழுகிறார்கள்? தெரியவில்லை அம்மா. நானும் இவர்களுடைய அழுகையை கேட்டு அவசரமாக ஓடி வந்தேன்.
யார் இந்த பாட்டி? இவர் பக்கத்து கிராமத்தை சேர்ந்தவர். தன்னுடைய பேர குழந்தைக்காக பழம் பறிக்க வந்தார். நம் குழந்தைகளை வளர்க்க யாரேனும் அனுபவம் உள்ளவர்கள் வந்தால் நல்லதென்று கூறினோம் அல்லவா? அதற்காக இவரை அழைத்துக் கொண்டு வந்தோம். குழந்தையை நீராட்டிக் கொண்டிருந்த நீங்கள் இங்கு என்ன செய்கின்றீர்கள்? அஜமுகி அங்கு கண்ணால் கண்டது உண்மை இல்லையா? 6 குழந்தைகள் இருப்பதாக கூறுவது பொய்யா? அஜமுகி பொய்யுரைக்கவில்லை. அவள் அங்கு 6 குழந்தைகளை கண்டது உண்மைதான். அப்படி என்றால் சிவகுமாரன் என்பவர் ஒருவன் அல்ல, 6 புத்திரர்கள் இருக்கிறார்கள் என்று ஏன் நீங்கள் கூறவில்லை? அங்கு இருப்பவை 6 குழந்தைகள் என்றாலும் அது ஒரே குழந்தைதான். தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. இன்னும் குழந்தைகள் இருப்பது போல் தெரிகிறதே. அந்த குழந்தைகளையும் நீராட்டலாமே என்று நினைத்து வந்தேன் அம்மா. வேண்டாம் வேண்டாம், இவர்கள் இப்பொழுதுதான் உறக்கத்தில் இருந்து எழுந்து அழுகின்றனர். இதோ இவன்தான் தூங்காமல் விளையாடிக் கொண்டிருக்கிறான். தற்போது இவனை மட்டும் நீராடினால் போதும். அப்படியே செய்கிறேன் அம்மா. ஆனால் ஒரு சிறு குழப்பம். என்ன? இதோ இங்கிருக்கும் 5 குழந்தைகள், இதோ இந்த குழந்தை, இவர்களை ஒவ்வொருவராக நீராட வைத்தால் யாரை நீராட வைத்தோம், யாரை விட்டு வைத்தோம் என்று புரியாதோ என தோன்றியது. ஏன்? 6 பேரும் ஒரே சாயலில் இருக்கிறார்களே. சரியாக சொன்னீர்கள் பாட்டி. உங்கள் உள்ளத்தில் எது யாருடைய குழந்தை என்ற குழப்பம் வந்துவிடும். அது உண்மைதான். ஆனால் குழந்தைகள் எங்களை அடையாளம் கண்டுகொள்ளும். இதென்ன அதிசயம்! நான் நினைத்து வந்தது ஒன்று, இங்கு நிகழ்வது மற்றொன்று. சிவபுத்திரன் ஒருவனாகத்தான் இருப்பான், அவனை எளிதாக அழித்து விடலாம் என்றெண்ணி இவ்விடம் வந்தால் இவ்விடத்தில் 6 குழந்தைகள் இருக்கின்றார்களே. இந்த குழந்தைகளில் யார் உண்மையான சிவகுமாரன்? நிச்சயம் யாரோ ஒருவனாகத்தான் இருக்க வேண்டும். மற்ற குழந்தைகள் என்னை ஏமாற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட பிரதிபிம்பங்களாகத்தான் இருக்க வேண்டும். பார்த்தாயா தேவேந்திரா, அஜமுகி சிவபுத்திரன் இருக்கும் இடத்திற்கே வந்துவிட்டாளே, என்ன செய்து விடுவாளோ என்று பயந்தோமே. இப்போது என்ன நேர்ந்தது பார்த்தாயா? அசுர குலத்தவர்கள் மிகுந்த துணிச்சலும் வீரமும் படைத்தவர்கள்தான். ஆனால் அவர்கள் மூடத்தனத்தின் மொத்த உருவங்கள். அசட்டுத்தனமாக ஏதாவது செய்யும் மூடர்கள். அஜமுகியும் அவர்களில் ஒருத்தி என்பதை நிரூபித்து விட்டாள் அல்லவா? சிவபுத்திரனுக்கு அருகிலேயே இருந்தும் அடையாளம் காண தவறிவிட்டாளே. 6 குழந்தைகளில் யார் சிவகுமாரன் என்று தெரிந்து கொள்வதில் குழப்பம் அடைந்து விட்டாள். எப்படியோ அவளது முட்டாள்தனம் அறுவராக இருக்கும் சிவகுமாரனுக்கு நன்மையாக அமைந்தது. இப்போது உங்களுக்கு திருப்திதானே? அசுர குலத்தவர் எவரானாலும் சிவகுமாரனுக்கு அருகே சென்றால் நெருப்பை நெருங்குவதை போல் தகிக்கப்படுவார்கள் என்பதை புரிந்து கொண்டீர்கள் அல்லவா? உண்மைதான் குருதேவா. இந்த செய்தியை கேட்டவுடன் சிங்கமுகன், தாரகாசுரன், சூரபத்மன் அதிர்ச்சியோடு நிற்பார்கள். அவர்கள் முகத்தை காண இயலாது போய்விட்டதே என்று வருந்துகிறேன். என்ன கூறுகிறாய் அஜமுகி? என்ன கூறுகிறாய் அஜமுகி? என்ன கூறுகிறாய் அஜமுகி? நீ கூறுவது உண்மையா? 6 சிவபுத்திரர்களா? சரவண பொய்கையில் 6 குழந்தைகளாக இருக்கிறார்களா? சிவபுத்திரன் தோன்றிவிட்டான் என்றுதானே கூறினார்கள். இப்போது எப்படி இத்தனை பேர்?
2 3 கூட இல்லை, 60 உருவானார்கள். இந்த அசம்பாவிதம் எப்படி நிகழ்ந்தது? அண்ணா, இதை என்னால் நம்ப முடியவில்லை. எனக்கு கிட்டிய தகவல் படி அங்கு ஒரு சிவபுத்திரன் தான் தோன்றியிருக்க முடியும். இப்போது எனக்கு அஜமுகியின் மீதுதான் சந்தேகம் எழுகிறது. தாரகாசுரா, என்ன சந்தேகம்? அஜமுகி அங்கு இயல்பான நிலையில்தான் இருந்தாளா, அல்லது அவளுடைய கண்களில் குறை இருந்ததா, இல்லை அவளுடைய கண்களே அவளை ஏமாற்றி விட்டனவா? என்ன அண்ணா, ஏன் அவ்வாறு கூறுகிறீர்கள்? எத்தனையோ வானவர்களை துரத்தி என் பார்வையில் பட்டாலே ஆபத்து என்று ஓட வைத்திருக்கிறேன். எத்தனையோ முனிவர்களின் தேகத்தை என் பார்வையின் பலத்தாலே எரித்து சாம்பலாக்கி இருக்கிறேன். அப்படிப்பட்ட என் பார்வை இன்று பழுதாகிவிடுமா? எதிரியை கண்காணிப்பதில் என் கண்கள் என்னை ஏமாற்றிவிடுமா? சரவண பொய்கைக்கு அருகே அமைக்கப்பட்டிருக்கும் ஆசிரமத்தில் 6 குழந்தைகள் இருப்பது உண்மை. அவர்களை நானே என் கண்களால் கண்டேன். இது உண்மையென்றால் தேவாதி தேவரான மகாதேவர் மகா துரோகியாக மாறிவிட்டார் என்பது நிச்சயமாகிவிட்டது. தேவர்களுக்கே உரிய கபட நாடகத்தில் கை தேர்ந்தவராகிவிட்டார் என்பதுதானே பொருள். திருவிளையாடல் புரிவதில் விருப்பம் கொண்டவரான பரமன் ஒரே தோற்றத்தில் 6 குழந்தைகளை உருவாக்கி நமக்கு வேடிக்கை காட்டுகிறாரா? அண்ணா, துரோகம், கபடம் இவற்றை ஈசன் மட்டும்தான் செய்கிறார் என்று நினைக்கின்றீர்களா? வேறு யார் செய்கிறார்கள் என்று நினைக்கிறாய் தாரகா? நம்மோடு ஒருவர் இருக்கின்றார். நம்மிடையே இத்தகைய நிகழ்வுக்கெல்லாம் காரணமாக தவறு செய்பவர் யாரோ ஒருவர் இருக்கின்றார். அந்த நபர் ஈசனை துணையாக கொண்டு நம்முடன் இருப்பது போல் கபட நாடகமாடி நமக்கு எதிராக சதி செய்கிறார். என்ன கூறுகிறாய் தாரகாசுரா? அசுர குலத்தில் பிறந்த ஒருவர் ஒருபோதும் அப்படி புரிய மாட்டார். நானும் அதை ஏற்றுக்கொள்கிறேன். அசுர குலத்தை சேர்ந்தவர் இதை செய்திருக்க மாட்டார். ஆனால் அசுர குலத்திற்கு துணையாக நிற்கிறேன் என்று கூறுபவர் இப்பணி ஆற்றி இருக்கலாம் அல்லவா? நேரடியாக சொல், யாரை பற்றி கூறுகிறாய்? அசுர குரு என்று தன்னை பறைசாற்றும் சுக்ராச்சாரியா. தாரகாசுரா, நீ கூறுவதை ஏற்கவும் இயலவில்லை, ஏற்காமல் இருக்கவும் முடியவில்லை. அசுர குருவாக அசுர குலத்திற்கே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் அல்லவா அவர்? இருக்கலாம். ஆனால் எந்தெந்த அசுர சபைகளுக்கெல்லாம் குருவாக இருந்தாரோ அவர்கள் எல்லாம் இப்போது எங்கே? யாரேனும் ஒருவராவது நிலை பெற்றிருக்கிறார்களா? ஏன் இல்லை? காரணம் என்ன? சுக்ராச்சாரியார் சிவபக்தர், ஈசனை தனக்குள் வைத்து பூஜித்த பக்தர்களில் ஒருவர். அதனால் ஈசனின் சொல்லுக்கு துணையாக நம்முடன் இருக்கிறார். தாரகா, எதை காரணமாக கொண்டு நம் மதிப்பிற்குரிய சுக்ராச்சாரியார் மீது குற்றம் சுமத்துகிறாய்? கூறுகிறேன், கேளுங்கள். அவர் தன் ஞான திருஷ்டியால் சரவண பொய்கையில் சிவகுமாரன் இருக்கிறான் என்று கூறினார். அதை கூறியவர் அப்போதே நம்மிடத்தில் 6 குழந்தைகள் உள்ளது என்று கூறவில்லையே. ஞான திருஷ்டியில் அது அவருக்கு தெரிந்திருக்கும் அல்லவா? ஏன் அதை நம்மிடமிருந்து மறைத்தார் அவர்? ஆகையால் நான் உறுதியாக சொல்கிறேன், நம்முடன் பழகிக்கொண்டு நமக்கு எதிராக சதி செயல் புரிந்து வருபவர் அசுரகுரு சுக்ராச்சாரியாரே. நிறுத்து தாரகாசுரா, நிறுத்து.
இதற்கு மேல் ஒரு வார்த்தை பேசினாலும் உன்னை எரிக்க சிவபுத்திரன் தேவையில்லை. எனது கோபத்தின் நெருப்பே உன்னை எரித்து சாம்பலாக்கிவிடும். ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. இத்தகைய மாபெரும் குற்றச்சாட்டை என் மீது சுமத்த எவ்வாறு நீ துணிவு கொண்டாய்? கபட நாடக வேடதாரி என்ற பழி சுமத்துகிறார். குருதேவா, தாரகன் இத்தகைய கடுமையான சொற்களை பிரயோகம் செய்தது தவறுதான். ஆனால் அந்த கேள்வியில் நியாயம் இருப்பதாகவே கருதுகிறேன். இவ்வளவு பெரிய விஷயத்தை ஏன் மறைத்தீர்கள்? நீங்களாகவே ஒரு முடிவை மேற்கொண்டு அதை நான் தான் மறைத்தேன் என்று கூறினால் அதற்கு எவ்வாறு பொறுப்பேற்க முடியும்? அப்படி என்றால் அஜமுகி அங்கு கண்ணால் கண்டது உண்மை இல்லையா? 6 குழந்தைகள் இருப்பதாக கூறுவது பொய்யா? அஜமுகி பொய்யுரைக்கவில்லை. அவள் அங்கு 6 குழந்தைகளை கண்டது உண்மைதான். அப்படி என்றால் சிவகுமாரன் என்பவர் ஒருவன் அல்ல, 6 புத்திரர்கள் இருக்கிறார்கள் என்று ஏன் நீங்கள் கூறவில்லை? அங்கு இருப்பவை 6 குழந்தைகள் என்றாலும் அது ஒரே குழந்தைதான். அவன் என் மகன் தானே? இந்த பார்வதியின் புதல்வன் தானே? அதில் என்ன சந்தேகம்? அனைத்து புவனமும் அவரை பார்வதி மைந்தன் என்றே அழைக்கும். அப்படி என்றால் உலகை காக்கும் ஈசன் ஏன் என் குழந்தையை என்னிடமிருந்து பிரித்து வைத்துள்ளார்? அக்குழந்தையை வெகு தொலைவில் மறைத்து வைத்திருக்கிறார். அதற்கு காரணம் என்னவாக இருக்கும் என்று யோசித்து பார்க்கிறேன். தமிழ் கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ் கடவுள் முருகன் தொடர்கிறது. ஒரே மாதிரியான தோற்றம் கொண்ட 6 குழந்தைகளை நான் பார்த்தேனே. என் பார்வையில் குறை இருக்கிறது என்கிறீர்களா? இல்லை, இங்கு யாருடைய பார்வையிலும் குறையில்லை. அதை புரிந்து கொள்ளும் அறிவில் தான் இருக்கிறது. குருதேவா, நாங்கள் புரிந்து கொள்ளும்படி அறிவுறுத்த வேண்டியவர் தாங்களே. எடுத்துரையுங்கள். சில விஷயங்களை அனைத்து வேளைகளிலும் கூற முடியாது சிங்கமுகா. சூச்சகமாக சொல்வதை நேசமுடன் நீங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். மகாலோகம், புவர்லோகம், சுவர்லோகம் என்று மேலே லோகங்கள் இருக்கின்றன. அதள விதள பாதாளம் என்று கீழே லோகங்கள் இருந்தாலும் அவை உயிர்கள் வாழுமிடம் என்பதில் ஒன்றுபட்டுத்தான் இருக்கின்றன. நவக்கிரகங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையை பார்த்துக் கொண்டிருந்தாலும் மக்களுக்கு பலனளிப்பதில் ஒன்றுபட்டே செயல்படுகின்றன. எண்ணற்ற அண்டங்கள், எண்ணற்ற நட்சத்திரங்கள் ஆங்காங்கே இருந்தாலும் அவை அனைத்தும் ஒன்றுபட்டிருக்கும் பிரம்மாண்டம். அதே போல 6 குழந்தைகளாக தோற்றமளித்தாலும் சிவபுத்திரன் ஒருவன்தான். எனக்கு விளங்கவில்லை நந்தி. ஏன் இவ்வாறு நிகழ்கிறதென்று எனக்கு சற்றும் விளங்கவில்லை. தாய் பாசத்தின் இது போன்ற ரகசியங்கள் அனைவருக்கும் புரிவதில்லை. தாங்கள் கூறுவது உண்மையே தாயே. அது புரிந்திருந்தால் இந்நிலைமை ஏற்பட்டிருக்காது. ரதியின் சாபத்தால் நான் கருவுற்று ஒரு குழந்தையை ஈன்றெடுக்க முடியாது என்பதை நானும் ஒப்புக்கொள்கிறேன். அதனால்தான் என்னவரிடமிருந்து இக்குழந்தை தோன்றியுள்ளது. இருந்தாலும் அவன் என் மகன் தானே? இந்த பார்வதியின் புதல்வன் தானே? அதில் என்ன சந்தேகம்? அனைத்து புவனமும் அவரை பார்வதி மைந்தன் என்றே அழைக்கும். அப்படி என்றால் உலகை காக்கும் ஈசன் ஏன் என் குழந்தையை என்னிடமிருந்து பிரித்து வைத்துள்ளார்? அக்குழந்தையை வெகு தொலைவில் மறைத்து வைத்திருக்கிறார். அதற்கு காரணம் என்னவாக இருக்கும் என்று யோசித்து பார்க்கிறேன். விளக்கம் கிட்டவில்லை. தாயே, தங்கள் கேள்விக்கான விடை என்னிடம் இல்லை. பரமேஸ்வரர் திருவிளையாடலுக்கான காரணத்தை புரிந்து கொள்ளும் அறிவும் எனக்கில்லை. தாயிடமிருந்து குழந்தையை பிரித்து வைக்கும் நிலை இந்த உலகத்தில் எங்கும் நிகழ்ந்ததாக தெரியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம். அது என்ன?
பரமேஸ்வரர் ஒரு காரியத்தை செய்கிறார் என்றால் அதற்கு ஒரு காரணம் இல்லாமல் இருக்காது. அவரின் ஒவ்வொரு செயலுக்கு பின்னிலும் ஒரு ரகசியம் மறைந்திருக்கும். இப்போது உங்கள் குழந்தையை உங்களிடமிருந்து பிரித்து வைத்து விட்டார்கள் என்று தானே நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? ஆனால் குழந்தையை உங்களிடமிருந்து வெகு தொலைவு பிரித்து வைத்திருக்கிறார் என்றால் அதற்கு பின்னில் மாபெரும் மகத்துவம் காரணம் இருக்க வேண்டும். காரணம் இருக்கிறது. 6 குழந்தைகளை பற்றிய ரகசியத்தை தாங்கள் எங்களிடம் கூறாமல் இருந்ததன் காரணத்தை என்னால் நன்கு புரிந்து கொள்ள முடிகிறது. குருதேவா, தாரகாசுரன் தங்களை பற்றி தவறுரைத்ததற்காக அவன் தமையன் என்ற முறையில் நான் உங்களிடம் மன்னிப்பு கோருகிறேன். தனக்குள் அடங்கிய கோபத்தால் அசுரகுலத்தின் குருவான தங்களையே தவறாக பேசிவிட்டான். ஆனாலும் தங்களிடம் ஒன்றை கூறியே ஆக வேண்டும். நாங்களும் சிவபக்தர்கள்தான். சிவபெருமானிடமிருந்து வரங்களை பெற்றவர்கள்தான். அவ்வாறு இருக்க சிவபெருமான் எங்களை கொல்வதற்காக சிவபுத்திரனை உருவாக்கினால் அவனை உயிரோடு விட்டு வைக்க முடியுமா என்ன? கூடாது. ஒரு எதிரி உருவாகிவிட்டான் என்றால் அவன் நம்மை அழிப்பதற்குள் அவனை நாம் அழித்து விட வேண்டும். இதைத்தான் குருதேவா தங்களிடமிருந்து நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 108 யுகங்கள் 1008 அண்டங்களை அரசாளும் உரிமை பெற்ற தங்களுடைய சீடர்கள் சில யுகங்கள் கூட வாழ முடியாமல் மடிந்து போவதற்கோ அசுர சாம்ராஜ்யம் முடிந்து வீழ்வதற்கோ தாங்கள் இடமளிப்பீர்களா? அதப்படி சூரபத்மா, அது எப்படி முடியும்? அதற்காகவா சுரசைக்கு மாய வித்தைகள் கற்றுத்தந்து மாயை என்று பெயர் வரும்படி செய்தேன். உங்களை ஈசனிடம் அனுப்பி வரம் பெற வழிவகுத்தேன். அப்படி என்றால் சிவபுத்திரனை கொல்வதற்கும் தாங்களே ஒரு நல்வழி கூற வேண்டும். புஜங்காசுரன், புஜங்காசுரன், புஜங்காசுரன். புஜங்காசுரன், புஜங்காசுரன், புஜங்காசுரன். உங்கள் இருவருக்கும் வெளியில் சென்ற 3 பேர் இன்னும் திரும்பவில்லையே என்பதை பற்றி அக்கறை இல்லையா? என் மனம் அதை எண்ணி எப்படி பதட்டம் அடைகிறது தெரியுமா? ஏன் நீ அவ்வாறு கூறுகிறாய்? எங்களுக்கு மட்டும் அந்நினைவு இல்லாமலா போய்விடும்? எங்களுடைய மனதிலும் அவர்கள் எப்பொழுது திரும்புவர் என்று கவலை இருக்கிறது. நீ அதை வாய் திறந்து கூறினாய். நாங்கள் மனதிலேயே அதை எண்ணி கவலையில் ஆழ்ந்திருக்கிறோம். வழக்கம் போல் பூஜைக்கு பூ பறிக்கத்தானே சென்றார்கள். இன்று ஏன் இவ்வளவு தாமதம்? ஒருவேளை வெகு தொலைவு சென்றிருப்பார்களோ? ஆனால் வழக்கமாக பூ பறிக்கும் ஸ்தலத்தில் போதுமான அளவு பூக்கள் பூத்து குலுங்குவதை நேற்றுதானே பார்த்தேன். ஏதேனும் ஆபத்தில் சிக்கி இருப்பார்களோ? என்ன கூறுகிறாய் நீ? நீ கூறுவது மனதில் கலக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் சென்று பார்த்துவிட்டு வருவோமா? அதுதான் சரி. குழந்தைகள் உறங்கிக் கொண்டுதானே இருக்கின்றன. நாங்கள் சென்று பார்த்துவிட்டு வருகிறோம். நீ இவ்விடமிருந்து குழந்தைகளை கவனித்துக்கொள். சற்று பொறு. நான் மட்டும் எவ்வாறு இங்கு தனித்திருப்பது? குழந்தைகள் உறங்கிக் கொண்டுதான் இருக்கின்றன. நானும் வருகிறேன். குழந்தைகள் விழிப்பதற்கு முன் திரும்பி வந்து விடலாம். வாருங்கள். புஜங்காசுரா, இங்கிருந்து வடக்கு திசை சென்றால் இமயமலை அடிவாரத்தில் சரவண பொய்கை என்றொரு இடம் வரும். அதன் கரையில் அமைக்கப்பட்ட ஆசிரமத்தில் அசுரகுலத்தின் அழிவிற்கு காரணமாக தோன்றியுள்ள சிவபுத்திரன் இருக்கிறான். என்ன? அசுரகுலத்தை அழிக்க பிறந்தவனா? அவன் கதையை நான் முடிக்கின்றேன்.
தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. புஜங்காசுரா! 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 அசுரகுல வேந்தே, ஆணையிடுங்கள். புஜங்காசுரா, இங்கிருந்து வடக்கு திசை சென்றால் இமயமலை அடிவாரத்தில் சரவண பொய்கை என்றொரு இடம் வரும். அதன் கரையில் அமைக்கப்பட்ட ஆசிரமத்தில் அசுரகுலத்தின் அழிவிற்கு காரணமாக தோன்றியுள்ள சிவபுத்திரன் இருக்கிறான். என்ன? அசுரகுலத்தை அழிக்க பிறந்தவனா? அவன் கதையை நான் முடிக்கின்றேன். பலே புஜங்காசுரா, பலே! இதற்காகத்தான் உன்னை வரவழைக்கச் சொன்னேன். சிவபுத்திரன் என்பவன் ஒருவன் அல்ல, 6 குழந்தைகள். நான் அந்த 6 குழந்தைகளையும் ஒரே நொடியில் இறுக்கி பிடித்து விழுங்கி விடுகிறேன். அந்த 6 குழந்தைகளை பாதுகாக்க 6 கார்த்திகை பெண்கள் இருக்கின்றனர். அவர்களை அங்கிருந்து விலக்க என் தங்கை அஜமுகி உனக்கு துணை புரிவாள். ஆகட்டும். இந்த புஜங்காசூரன் இங்கிருந்து சென்ற சில நொடிகளிலேயே அந்த குழந்தைகள் மடிந்தார்கள் என்ற செய்தி உங்கள் செவிகளை எட்டும். விடை கொடுங்கள் அசுரவேந்தே, ஆணையிடுங்கள். வெற்றியோடு திரும்புவாய், வெற்றியோடு திரும்புவாய், வெற்றியோடு திரும்புவாய். புஜங்காசுரா, இனி இந்த கார்த்திகை பெண்கள் உனக்கு தடையாக அங்கு வரமாட்டார்கள். சிவபுத்திரா, யாரையும் பார்க்க முடியாதபடி செய்து விடுகிறேன், செய்து விடுகிறேன், செய்து விடுகிறேன், செய்து விடுகிறேன், செய்து விடுகிறேன். உருவத்தை மாற்றி உள்ளத்தால் நடிப்பதால் உண்மை மறைவதில்லை. தர்மத்தின் கண்களை சூது மறைப்பதால் நீதி தோற்பதில்லை.